இந்த ஆணவத்தை நீங்க போராடி முயற்சி பண்ணி அழிக்க முடியாது. அப்படி நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அழிக்கணுங்கிற நினைப்புல கூட ஆணவம் மறைந்து நுட்பமா செயல்படும். அப்ப எப்படி இந்த ஆணவத்தை அழிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு உங்களுக்குள்ள நீங்க உங்களை கவனிக்கணும். மற்றவர்கள் உங்களை புகழும் போது பாராட்டும் போது உங்களுக்குள்ள பெருமை வருது அப்படின்னா, இந்த பெருமை எங்கிருந்து வருது, ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும். அதே போல் மற்றவர்கள் யாராவது உங்களை குறை கூறும்போது உங்களுக்கு கஷ்டம் வருது, உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா, இந்த கோபம் ஏன் வருது, எதற்காக வருது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்படி ஒன்னொன்னையும் உங்களுக்குள்ள நீங்க கவனிச்சுக்கிட்டே வரும்போது அங்கு ஆணவம் கரைந்து கொண்டே வரும். அடுத்தது நன்றி உணர்வு. இது ஆணவத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. ஒரு விவசாயி விதைகளை விதைக்கிறாரு, நல்லா உரமெல்லாம் போட்டு நல்லா பராமரிச்சுட்டு வராரு. அவ்வளோதான், அதோட அவர் வேலை முடியுது. அதற்கு அப்பாற்பட்டு நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டியது அவர் கையில் இல்லை. அதுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் அது. இது எல்லாமே இந்த முயற்சி மட்டும்தான் நம்மளுடையது. அதற்கு அப்பாற்பட்டு பலன் வர வேண்டியதுங்கிறது நம்ம கையில் இல்லை. அது அம்மாவின் அருளால் நடக்கக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்து நன்றி உணர்வோடு செயல்படும் போது அங்கு ஆணவம் உங்களுக்கு கரைந்து கொண்டே வரும். ஆணவம் அப்படிங்கிறது ஒரே நாளில் அழிந்து விடக்கூடிய விஷயம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கரையக்கூடியது. அதற்கு நீங்கள் தினமும் அன்பு, கருணை, பக்தி, நன்றி உணர்வு இதை வளர்த்து கொண்டே வரணும். இதை வளர்த்து கொண்டே வரும்போது ஆணவத்தோட வலிமை குறைந்து கொண்டே வரும். ஆணவம் குறைந்து கொண்டே வரும்போது இறுதியில் நீங்கள் உண்மையை உணர்வீங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால் அம்மாவின் அருள் இருக்கிறது. இங்கே அனைவரும் ஒரு கருவி அப்படிங்கிறத உணர்வீங்க. அதாவது புல்லாங்குழல் தானாக இசையை எழுப்பாது. அதை இசைக்கக்கூடிய கலைஞரால் தான் அந்த இசை பிறக்கிறது. அதுபோல் இங்கு நம் மூலம் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் பின்னால் அம்மாவின் அருள் இருக்கிறது. நம் அனைவரும் மூலமும் செயல்படுவது அம்மாவின் சக்தி தான் அப்படிங்கிறத உணர்வீங்க. அப்படி உணரும் போது முற்றிலும் ஆணவம் தானாகவே அங்கு கரைந்துவிடும்.